சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நைஸ் ஷாட் சந்தோஷ். இந்த டோர்னமெண்ட்ல நாம ஜெயிக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். இதே மாதிரி விகரஸா விளையாடணும். ஓகே, ரிலாக்ஸ் பாய்ஸ், எல்லாம் வாங்க. நான் அடிச்ச குறி தப்பி தண்ணி பாட்டில்ல பட்டுருச்சுன்னு நினைக்காத. குறி உன் தலைக்கு வைக்கல, வச்சிருந்தேன். சல்மாவுக்கு பட்டது சின்ன அடிதேன். நான் உன் நெத்திய பொளந்துருவேன். நீ என்ன பெரிய இவனா? அங்க என்ன பார்வை? என்ன பார்த்து பேசு. ஏய், யார் நீ? எங்க காலேஜுக்குள்ள வந்துட்டு என்கிட்டயே சீன் போட்டுக்கிட்டு இருக்க? இது என்ன உங்க அப்பா வீட்டு காலேஜா? நீ மட்டும் தான் இங்க சீன் போடுவியா? நாங்களும் போடுவோம். சல்மாவை படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏய், இதெல்லாம் கேட்க நீங்க யாருடி? ஹேய், வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசுன பொல்ல கழட்டிடுவேன். ஒழுங்கா சல்மா கிட்ட மன்னிப்ப கேளு. மன்னிப்பா? அதெல்லாம் கேட்க முடியாது டி. பொறுக்கி ராஸ்கல். நிறுத்துமா. என்ன நடக்குதுங்க? யாரு நீங்கெல்லாம்? காலேஜுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு கலாட்டாலாம் பண்ணல சார். இவந்தே சல்மாவை சட்டில் பேட்டால அடிச்சு கொல்ல பாத்துருக்கான். அததே கேட்டுட்டு போலான்னு வந்தோம். கொல்ல பாக்குறானா? என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணு உளரல சார். இந்த சந்தோஷ் தான் வேணும்னே சல்மா டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாதுன்னு ஷட்டில் கார்க் விளையாடுற பேட்டாலேயே சல்மா முகத்துல அடிச்சிருக்கான். சல்மாவை அவன் ஜெயிக்க கூடாதுன்னு மிரட்டி இருக்கான். சல்மா இந்த காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து இவன் அடிக்கடி மிரட்டி டார்ச்சர் பண்ணிருக்கான். சல்மா நெத்தியில பட்ட பேட்டு அவ கண்ணுல பட்டிருந்தா அவ ஃபியூச்சர் என்ன இருக்கும் சார்? என்ன சந்தோஷ் இதெல்லாம்? ஐயோ சார், இவங்க சொல்றத நம்பாதீங்க. இவங்க பொய் சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் ரெண்டுத்துலயும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னு இந்த சல்மாக்கு பொறாம. பெங்களூர்ல அவ படிச்ச காலேஜ்ல அவ நம்பர் 1. ஆனா இங்க நான் இருக்கேன்ல, அது அவளால ஏத்துக்க முடியல சார். அவ நம்பர் 1 வரணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா சார்? அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாமா சார்? அதை விட்டுட்டு இப்படி பழி போட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டுறது எந்த விதத்துல சார் நியாயம்? இவங்க சொல்றதெல்லாம் நம்பி நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா? அதை நினைச்சாதான் சார் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியாதா சார் என்னை பத்தி? ஸ்போர்ட்ஸ்ல ஆக்சிடென்டலா சில அடிகள் படுறது சகஜம் தானே சார்.
நேற்று ஷெடியூல் விளையாட்டு இருக்கும் போது பேட் என் கையிலேருந்து மிஸ் ஆயிடுச்சு சார். தட் வாஸ் அன் ஆக்சிடென்டல் சார். அதை போய் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இவங்க சொல்ல வந்திருக்காங்க சார். கையில வழுக்குன பேட்டு கீழே விழாம நேரா சல்மா நெத்தில வந்து எப்படி பட்டுச்சு? சல்மா இங்க பார், இது ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் சாதாரணம். நிறைய பேருக்கு இதை விட பயங்கரமாலாம் அடிபட்டு இருக்கு. அதுக்காக எதிரில் விளையாடுற ஆளு கொல்ல ட்ரை பண்றான்னு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவியா? இல்ல சார், இவன் நோ சல்மா, நீ சொல்ற மாதிரி சந்தோஷ் வேணும்னே அடிச்சிருந்தாலும் முதல்ல என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. இது பெரிய தப்பு. இதுக்கே உன்னை சஸ்பெண்ட் பண்ணணும். சார் குறுக்க பேசாத. நீ நல்லா படிக்கிற, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விடுறேன். திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் ஃபார் யூ. இவங்களெல்லாம் போ சொல்லு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்களாம் பிராக்டிஸ் போங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு போறாரு. இவர் இப்படி வாத்தியாரானாரு? நான் கேர்ள்ஸ், பல்பு போதுமா? என்னவோ ரொம்ப எகிர்னீங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கே பயந்தா எப்படி சல்மா? இனிமேதான் பயங்கரமா இருக்கும். ரெடியா இரு. டேய், ஏய் ஆனந்தி, விடு. எதுக்கு என்னால உங்களுக்கு பிரச்சனை? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த காலேஜ்ல படிக்க விருப்பமே இல்ல. இங்க பாரு சல்மா, என்ன நடந்தாலும் நீ இங்கதான் படிக்கணும். எங்க போனாலும் ஒரு கருணாகர மாதிரியும் ஒரு பரம மாதிரியும் இந்த சந்தோஷ் மாதிரியும் எவனாவது இருக்கதான் செய்வான். இவனுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியாது. என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். நாங்க இருக்கோம். நீ தைரியமா போய் படி.